வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் மூலிகை பூங்கா குறித்து நீலகிரி மாவட்டம் ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் என் செல்வராஜ் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மூலிகை தோட்டம் குறித்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் தாலுகா ஆதிவராகநல்லூர் கிராம வேளாண்மையாளர் ஏ.கே. பரமானந்தம் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கொய்மலர் சாகுபடி முறை குறித்து நீலகிரி மாவட்டம் ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். கார்த்திகேயன் தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் தேனி மாவட்டம் சின்னமனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான சராசரி வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாற்றி யோசிச்சேங்க. விருதாச்சலம் வேளாண் அறிவியல் நிலையம் மூலிகை தோட்டம் அமைப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவத்தையும் வேளாண்மையாளர்களுக்கு அளித்து பயிற்சிகளையும் வழங்கி வருகின்றது. புத்துணர்ச்சி அளித்தல், புண்ணாற்றுதல், புத்துணர்வு பானம் தயாரித்தல் போன்ற பல்வேறு வகைகளில் மூலிகை பயிர்கள் பயன்படுகின்றது. அந்த வகையில் மூலிகை தோட்டம் குறித்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் தாலுகா ஆதிவராகநல்லூர் கிராம வேளாண்மையாளர் ஏ.கே. பரமானந்தம் தரும் செய்தி. எனக்கு ஒரு 30 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் மரப்பயிர் ஒரு 15 ஏக்கர், 10 ஏக்கரில் மாந்தோப்பு வச்சுருக்கேங்க. மாவில் 30 விதமான ரகம் மா ரகம் வச்சுருக்கேன். அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு சீசன் காய்க்கக்கூடியது, 2வது சீசன் காய்க்கக்கூடியது, 3வது சீசன் காய்க்கக்கூடிய மரத்தை உருவாக்கி வச்சுருக்கேன். அதே நேரத்தில் மா, பலா, தென்னை, கொய்யா, சப்போட்டா, சாத்துக்குடி, எலுமிச்சை எல்லா ரகத்தையும் வச்சுருக்கேன். அதே நேரத்தில் மரப்பயிரில் 2000 தேக்க மரம் வச்சுருக்கேன். இருந்தாலும் எனக்கு மூலிகை மேலே ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால மூலிகை பயிர் அழிந்து வரும் மூலிகைத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துன காரணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 விதமான மூலிகை செடியை வளர்த்து மக்களுக்கு இலவசமாக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன். அதே நேரத்தில் இந்த பாம்பு கடி, தேள்கடி, வயிற்றில் புண்ணு, சோரியாசிஸ் இந்த நோய்களுக்கெல்லாம் மூலிகை மருத்துவம் செஞ்சிட்ருக்கோம். அதை எங்கள் வீட்டில் என் மனைவியும் அதை கூட சேர்ந்து அது ஒத்துழைப்பு பண்ணுவாங்க. அதிகமாக ஆளும் லேபர் வச்சுக்கிறது கிடையாதுங்க. நாங்கள் எங்கள் சொந்த உழைப்பில் இந்த தோட்டத்தை பராமரிச்சிட்ருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னை சுற்றுலாவுக்கு அடிக்கடி கேவிகே வேளாண்மை விருதாலம் வேளாண்மை அறிவியல் மையத்தில் என்னை இட்டுட்டு போவாங்க. அங்கே வரும்போது இந்த கிடைக்காத செடியெல்லாம் கொண்டாந்து நான் வச்சு ஆர்வத்தோடு பயன்படுத்தி வச்சுட்ருக்கேன். விவசாயி ஒரு 10 ஏக்கர் நிலம் இருந்தால் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கராவது மரப்பயிர் வைக்கணும். பாக்கி எப்படி இருந்தாலும் மரப்பயிர் நம்மளுக்கு பிற்காலத்தில் பலன் தரக்கூடியது. மூலிகை பயிரும் அதை ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு உதவி பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். இந்த தோட்டத்தில் இன்னும் 3 வருஷத்தில் சாத்துக்குடி கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கரில் வச்சுருக்கேங்க. அடுத்தது நெல்லி ஒரு 50 சென்ட்டில் வச்சுருக்கேன். வருஷ பயிரில் ஒரு சீசனுக்கு ஒரு லாபம்
இப்போ வந்து இந்த மூலிகை பயிர் வந்து இந்த செடிக்கும் பக்கத்துலேயே ஊடு பயிராக வச்சுருக்கோங்க. இதில் வந்து நிலவேம்புன்னு ஒரு மூலிகை இருக்குங்க நம்மக்கிட்ட. அதை வந்து இப்போ எப்பேற்பட்ட ஜுரத்தையும் கேட்கக்கூடியது, இந்த முறை ஜுரம், இந்த மலேரியா, இந்த டெங்கு காய்ச்சல் எல்லாத்தையும் இந்த கஷாயம் வச்சு கொடுத்தாலே சரியாக போகணும். அது ஆர்வமாக எல்லோரும் வந்து கேட்குறாங்க. நிலவேம்பு கன்று வேணும்னே கேட்குறாங்க. நான் அதை நிறையா உற்பத்தி பண்ணி மக்களுக்கும் கொடுத்துட்ருக்கேன். அதேமாரி இந்த திப்பிலி வந்து ஈஸியாக பயிர் வைக்கலாம். அதை வந்து இந்த மரத்துக்கு இடையிலேயே திப்பிலியை கூடிய போட்டிங்கன்னா அது வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குங்க. அதை வந்து வாங்குறதுக்கு வாண்டடு நிறையா இருக்குது. அதுமாரி இந்த அக்ரா பல்வலி பூண்டுன்னு ஒரு பூண்டு இருக்குங்க. அந்த பூண்டை வந்து ஒரு 4 பூவை பறித்து நீங்கள் வாயில் மென்று அதை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே எச்சி அப்படியே நீராகவே வெளியில் வந்துடும். வரும்போது இதுக்கு மேலே இருக்க வலி அத்தனையுமே குறைக்கும். கண் பார்வை, தலைவலி, சொத்தைப்பல் எல்லாமே கிளியர் ஆகிடுதுங்க. அதேமாரி இந்த வல்லாரை வந்து ஒரு வீட்டுக்கு அவசியம் வல்லாரை செடி இருக்கணும். ஒரு வீட்டு தோட்டம்னா அவங்க வீட்டில் இருக்குன்னா அவங்க வீட்டுக்கு பின்னால் வல்லாரை இருக்கணும். அத்தியில் வந்து 2 ரகம் இருக்குங்க. நம்மகிட்ட நாட்டு ரகமும் இருக்குங்க. இந்த ஹில்ஸ் ஏரியாவில் வளரக்கூடிய அந்த தேனத்தின்னு சொல்லுவாங்க, அது பெரிய அத்திங்க. அந்த காய் வந்துங்க எந்த நாள்லையும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு கிலோ 500 400 கூட கடையில் விற்கிதுங்க. அதில் நிறையா மருத்துவ குணம் நிறையா இருக்குங்க. இன்னும் இதை ஏன்னா எதை செஞ்சு வச்சாலும் வருமானம் கூட வேணும். வருமானம் வர்றதுக்கு உள்ள வழி என்னடான்னா, நம்ம வந்து இந்த சைடு வருமானம் மாதிரி இந்த ஒரு மரத்தோட்டம் இருந்ததுன்னா, ஒரு பழத்தோட்டம் தான், மூலிகை தோட்டமும் அதில் கூட இருக்கணும். இது கொஞ்சம் வருமானம், அந்த பழத்தோட்டத்தில் கொஞ்சம் வருமானம், மூலிகை தோட்டத்தில் கொஞ்சம் வருமானம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் AK பரமானந்தம் அவர்களை 09776155521 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வணிக ரீதியில் கொய்மலர் சாகுபடி வேளாண்மையாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்றது. ஊட்டி தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொய்மலர் சாகுபடி குறித்த ஆலோசனைகளையும் அவற்றிற்கான பயிற்சிகளையும் வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அந்த வகையில் கொய்மலர் சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் S. கார்த்திகேயன் அவர்கள் தரும் ஆலோசனைகள். நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி அப்படிங்கிற தாலுக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்ம இப்போ நின்றுட்டுருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு பசுமை குடிலில் சாகுபடியில் கார்னேஷன் கொய்மலர் சாகுபடியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து இங்கே நம்ம நின்றுட்டுருக்கக்கூடிய இடம் வந்து பசுமை குடிலுக்குள்ளார எப்படி கொய்மலர் கார்னேஷன் சாகுபடி. கொய்மலர் அப்படின்னு வரும்பொழுது நம்ம வந்து பார்த்தோன்னா உலர்மலர்கள், கொய்மலர்கள் அது 2ஆக பிரிக்கும் பொழுது, கொய்மலர்களில் இது வந்து அதிக நாள் வாடாமல் தாங்கும் சக்தி கொண்டது. நம்ம மேரேஜ் டெக்கரேஷன்ஸ், இப்போ வந்து இருக்கக்கூடிய பொக்கே, வெளிநாட்டு கலாச்சாரங்கள் கலப்பினாலையும் இந்த ஒரு மால் கல்ச்சர், இந்த மாதிரி ஒரு பல வகையான பல்வேறுபட்ட சூழல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உலகமய மக்கள் ஒரு சூழலில் இருக்கும் பொழுது, இந்த கொய்மலர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடம் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ வந்துட்டுருக்குது. அந்த வரிசையில் இப்போ நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேயிலை, காய்கறிகள் சாகுபடி அப்படி அடுத்து வரும் பொழுது இது வந்து ஒரு அக்னி பிஸ்னஸ் வெஞ்சர் அப்படின்னு சொல்ல போகலாம். ஃப்ளாரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த கொய்மலர் சாகுபடின்னு வரும்பொழுது, இந்த பசுமை குடிலில் வரும்பொழுது இளைஞர்களுக்கு அதிக அளவிலான வாய்ப்புகள். இது எப்படின்னா, இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைந்த இடத்துல அதிக வருவாய், அதிக அளவில் ஒரு ஹை ரிஸ்க் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கிராப் இந்த கிராப் பொறுத்த வரைக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இதில் வந்து ஒரு 2 வகையான ஒரு பயிர் இருக்குது. இதில் ஸ்டாண்டர்ட் கார்னேஷன், ஸ்ப்ரே கார்னேஷன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டாண்டர்ட் கார்னேஷன் வெரைட்டிஸ். அந்த ஸ்டாண்டர்ட் கார்னேஷன் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய அந்த இங்கே நீலகிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 ஹெக்டர் அளவில் சாகுபடி செஞ்சுட்டு வராங்க. பசுமை குடிலில் ஒரு சதுர மீட்டரில் எவ்வளோ அளவு நம்ம வந்து அதிக வருமானம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போனால், ஒரு சின்ன ஒரு இடத்துலையும் இப்போ 1 ஏக்கர் சாகுபடி செய்யணும்னா 1 லட்சம் செடி தேவைப்படும். அந்த 1 லட்சம் செடிக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படும். ஏன்னா ஒரு செடியோட அளவு வந்து 10 ரூபா. அந்த மாதிரி வரும்பொழுது இது வந்து இந்த பயிர் வந்து 2 வருட பயிர். 2 வருடத்தில் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு 25 லட்ச ரூபாயிலேருந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம போடணும் 1 ஏக்கர் சாகுபடி செய்கிறதுக்கு. அப்படி வரும்பொழுது நமக்கு வருவாய் அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் 2 வருஷத்தில் ஒரு 15 பூ அப்படிங்கிற அளவுக்கு எடுக்கலாம். நம்ம வந்து விற்கக்கூடிய அளவில் நான் சொல்கிறது 15 பூ அப்படின்னு வரும்பொழுது ஒரு 4 ரூபாய்க்கு விற்றோம்னா கூட ஒரு 60 லட்ச ரூபாயான வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பயிர். ஒரு 30 லட்ச ரூபா சாகுபடிக்குன்னு போகும் பொழுது ஒரு 30 லட்ச ரூபா நிகர வருமானம், ஒரு வருடத்துக்கு ஒரு 15 லட்ச ரூபா இதிலேருந்து எடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வாய்ப்புகள் நம்மளுக்கு இதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர்.
இதுக்கு மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த பசுமை குடில் அமைக்கிறதுக்கும் இந்த செடி தருவிக்கிறதுக்கும் நிறைய அளவில் ஒரு 50% மானியங்களும் தர்றாங்க. பொதுவாக அந்த பசுமை சாகுபடி ஏன் நம்ம சாகுபடி தேவைப்படுது அப்படின்னு வரும்பொழுது, இது பொதுவாக வந்து நீலகிரி மாவட்டத்தில் அதிக அளவு மழை பெய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படி வரும்பொழுது அந்த பயிரை வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல வளர்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும், ஒரு தரமான ஒரு பொருள் கிடைக்கும், நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் குறைவாக இருக்கிறதுக்காக வேண்டிய ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பசுமை குடியில் நம்ம இதை வளர்க்குறோம். பொதுவாக இந்த மலர்கள் எல்லாமே வந்து ஒரு குடில் அமைத்து தான் வளர்க்கக்கூடிய சூழல். வெளியே போட்டாலும் வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு தேவையான மார்க்கெட் சந்தைப்படுத்துதலுக்கு தேவையான ஒரு வாய்ப்புக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த பயிருக்கு தேவையான ஒரு இதாக அமையும். நம்ம சாகுபடி செய்யும் பொழுதே நம்ம தேவையான வெரைட்டிஸ் சூஸ் பண்ணும் பொழுதே வந்து மார்க்கெட்டில் ரெட்டு, ஒயிட்டு, அதுக்கு அடுத்தது பிங்க்கு, எல்லோ, அடுத்து பை கலர்ஸ், இந்த மாதிரியான வகைகளில் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அப்படி தான் நமக்கு வந்து கொடுக்கும் பொழுது மார்க்கெட்டுக்கு தேவையான ஒரு பூவை வந்து நம்ம போய் சேர்கிறதுக்கு அளவாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக இதோட ட்ரிப் சிஸ்டம் மூலிமா தான் இதோட ஃபெர்டிகேஷன் எல்லாமே வந்து போய் சேரும். நீர்வழி உடம்பிடுதல் மூலிமா தான் வந்து பயிருக்கு தேவையான அனைத்து வகையான ஒரு இதுவும் சென்றடையும். முக்கியமாக இதில் பார்க்க வேண்டிய ஒரு 2 முக்கியமான காரியங்கள் என்னென்னா, நெட்டிங் சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த சிஸ்டம் நெட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா செடி நேராக வளர்கிறதுக்காகவும் தண்டுகள் உடையாமல் இருக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக அந்த நெட்டிங் அப்படிங்கிற ஒரு இதை போட்டே ஆகணும். வலை அமைக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து இந்த ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது அந்த பூ அறுவடை செய்யும் பொழுது அதுவே ஒரு பிஞ்சிங் மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் தான். ஏன்னா ஹார்வெஸ்டிங் கரெக்டான ஒரு 4 கணுக்கள் விட்டு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும் பொழுது தான் அதுவே ஒரு பிஞ்சிங் ஆப்ரேஷன் மாதிரி. அந்த கரெக்டான அளவில் நம்ம ஹார்வெஸ்ட் செஞ்சும் பொழுது பக்க கிளைகள் அடுத்த பருவத்துக்கு பயிர் சரியாக வர்றதுக்கான ஒரு தேவை வந்து இதில் மூலயமா தான் இருக்கும். இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர், ஒரு ஃப்ளாரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் வெஞ்சர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கும் பொழுது இது வந்து இளைஞர்களுக்கு ஒரு அதிக அளவில் இது உள்ள வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் சரி, ஒரு பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு உமன் என்டர்பிரினர்ஷிப்னு சொல்லுவோம். அதிக அளவில் இங்கே இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல அதிக அளவில் ஒரு வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு பயிராகவும் இது இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கு. மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ். கார்த்திகேயன் அவர்களை 0423244217 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தேனி மாவட்டம் சின்னமனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 45 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 22 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 81%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0.3 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 410 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 965 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும்.
இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. மூலிகை செடிகள் மனிதருக்கு புத்துணர்ச்சி அளிக்கவும், ஞாபக சக்தியை அதிகரிக்கவும், புண்ணாற்றவும், புத்துணர்வு பானம் தயாரிக்கவும், உடல் நிலையை சீராக பராமரிக்கவும் உதவுகின்றது. ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் மூலிகை பூங்கா அமைப்பதற்கான தொழில்நுட்ப ஆலோசனைகளை வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் மூலிகை பூங்கா குறித்து நீலகிரி மாவட்டம் ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் என் செல்வராஜ் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். நான் இங்கே நிற்கிற இந்த இடமானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் குயின் ஆஃப் ஹில்ஸ் மலைகளின் அரசி என்று சொல்லக்கூடிய உதகையில் அமைந்துள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையமாகும். அந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் 1988ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதன் ஒரு அம்சமாக வுட் ஹவுஸ் பண்ணை என்ற சவுத் இந்தியாவிலேயே 2600 மீட்டர் சமவெளியிலிருந்து அந்த அதிக உயரத்தில் வுட் ஹவுஸ் பண்ணை என்ற ஒரு பண்ணை அமைந்துள்ளது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில். அந்த பண்ணையில் சமீபத்தில் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒரு மூலிகை பூங்கா அமைத்திருக்கிறோம். இந்த பூங்காவின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இதில் 380க்கு மேற்பட்ட மூலிகை பயிர்கள், பொதுவான நோய்களுக்கு பயன் பெறக்கூடிய மூலிகைகளை இங்கே வளர்த்து வருகிறோம்.
குறிப்பாக சொன்னால் இந்த தலைவலி, ஜலதோஷம், ஜீரண கோளாறு, டிப்ரெஷன், டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், கேன்சர், இந்த மாதிரி காமன் நோய்களுக்கு வந்து இங்கே மூலிகைகள் தயாராக இருக்கிறது. இந்த மூலிகைகளை வந்து கடந்த 25 வருடங்களாக இயற்கை வேளாண்மை முறையிலே முழுக்க இயற்கை வேளாண்மை முறையிலேயே இந்த பண்ணை பராமரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மூலிகை பயிர்களை பயிர் செய்யும் பொழுது அது மனிதர்களுக்கு உடல் உபாதைகளுக்காக நம்ம பயன்படுத்துவதனால் அது வந்து கெமிக்கல் இல்லாமல் 100% ஆர்கானிக்கில் தான் பண்ணணும், இயற்கை வேளாண்மை தான் பண்ணணும். இங்கே உபயோகப்படுத்தப்படும் ரோஸ்மேரி, தைம், ஜெரேனியம், சிட்ரனலா கிராஸ், லெமன் கிராஸ், அதாவது எலுமிச்சை புல், சேஜ், இந்த மாதிரி முக்கியமான இதை வந்து வியாபார ரீதியில் வந்து இளைஞர்கள் க்ரோ பண்ணலாம். அதுலேருந்து இந்த நீராவி வடித்தல் மூலமாக அந்த எண்ணெயை வடித்து UK, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இளைஞர்களை வந்து ஒரு கோப்பாக சேர்ந்து ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு அமைப்பை அமைச்சு இந்த மாதிரி ஒரு தொழில் ஏற்பட்டனா பல மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுப்பதுடன் நம்முடைய இளைஞர்களின் பொருளாதாரம் மேல் நோக்கி ஓங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள், அதுக்கான பயிற்சிகள் இங்கே அளிக்கப்படுகிறது. இந்த பண்ணையில் முக்கிய வசதிகள் என்னென்னா, இந்த பண்ணையில் வந்து ஒரு பயிற்சி மையம் இருக்குது. தமிழ்நாட்டில், நீலகிரி மாவட்டத்தில், இந்தியாவில் எங்கேருந்து வந்தாலும் இங்கே வந்து பயிற்சி அளிக்கப்படுது. அடுத்து வந்து ஒரு மூலிகை பயிருக்கான ஒரு நாற்றங்கால் இருக்குது. அந்த நாற்றங்காலில் வருடத்தில் வந்து 6 லட்சம் அளவிற்கு வந்து மூலிகை நாற்றுகள் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கும் இதை மூலிகை பயிரிடுவதற்கு வந்து அந்த நாற்றுக்களை நாங்கள் விநியோகம் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து விவசாயிகள் வந்து ட்ரக்கிங் போயிட்டு அப்படியே மேலே போயிட்டு அவங்க எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு வர மாதிரி ஒரு ட்ரக்கிங் பார்த்து அமைச்சிருக்கோம். விவசாயிகள் மேலே வரைக்கும் நடந்து 2650 மீட்டர் மேலே வரைக்கும் நடந்து அப்படியே ஒரு சுற்றி மலம் வந்து நர்சரி வழியாக பார்த்து ஒவ்வொரு மூலிகை அங்கே நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். ஒவ்வொரு மூலிகையும் தெளிவாக சொல்லி அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி அதை வணிக ரீதியில் உபயோகப்படுத்தலாம் என்ற எல்லா முறைகளும் அவங்களுக்கு சொல்லித்தரோம். இங்கே ஒரு டிஸ்டிலேஷன், நீராவி வடித்தல் ஒரு கூடம் இருக்குது. இந்த அரோமேட்டிக் பிளான்ஸ் எல்லாம் அறுவடை செஞ்சு நாம் வந்து அந்த டிஸ்டிலேஷன் யூனிட்டில் வந்து அதை டிஸ்டிலேஷன் பண்ணி நீராவி வடித்தல் மூலம் அந்த எண்ணெயை எடுத்து அந்த எண்ணெய்கள் சின்ன சின்ன பேட்டில் அடித்து டூரிஸ்டுகளுக்கும் விவசாயிகளுக்கும் அதை கொடுக்குறோம். அதை அவங்களது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக, அவங்க அனுபவம் பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்குறோம். வரவங்களுக்கு வந்து ஒரு பேக்கில் வந்து நர்சரி நாற்றெல்லாம், முக்கியமான நாற்று வீட்டு சட்டியில் சென்னையிலேருந்து வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்க, சட்டியில் வளர்க்குறதுக்கு இந்த முக்கியமான மூலிகை கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் விநியோகம் பண்ணுறோம். பல வசதிகளை கொண்ட இந்த ஆராய்ச்சி கூடம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய விவசாயிகளுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு கமர்ஷியல் வாய்ப்புக்கான ஒரு நல்ல யுக்தியை இந்த பயிற்சி மையம், இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி இல்லம் விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. நாங்கள் இந்த பூங்காவில் பரிந்துரை செய்கிற வந்து இந்த மூலிகை பயிர்கள் வந்து நீரோ கொஞ்சம் கூட வறட்சியை தாங்கிக்கொள்ளக்கூடிய இரிகேஷன், நீர் இல்லாத இடத்துலையே வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மூலிகை பயிர்கள் தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அது மட்டும் பனி, மழை, வறட்சி, குறிப்பாக வனவிலங்குகள் இதை சாப்பிடாத மூலிகைகள் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த மூலிகைகள் எதையுமே வந்து இது நம்ம காட்டுப்பயிரில் இருக்கோம். இந்த எந்த வன விலங்குகளும் இது வந்து சாப்பிடுவதில்லை. இந்த மூலிகைகளை அதை சாப்பிடுவதில்லை. அதுக்கு தெரியும், இந்த மூலிகைகளை அது சாப்பிடுவதில்லை. வேறு காய்கறி பயிர்களை அது சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி மூலிகை பயிர்கள் மேட்டு பகுதிகளில், தண்ணி இல்லாத பகுதிகளில் மண் அரிப்புக்கு ஏற்ற வகையில் இதை பயிர் செய்வதற்கான ஒரு யுக்திகளை நாங்கள் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். குறிப்பாக பாருங்கள், இந்த படிமட்டங்களில் மண் அரிப்புக்காக நேப்பியர் கிராஸ் போட சொல்கிறோம். அது எல்லாமே தேயிலை போடலாம். அதெல்லாமல் வந்து அதிக வருமானம் தரக்கூடிய சிட்ரனல்லா கிராஸ், எலுமிச்சை புல், இந்த மாதிரி ரோஸ்மேரி, தைம், இந்த டெரஸ் ரைசஸில் போடும்போது நம்மளுக்கு அடிஷ்னலாக லேண்டு கிடைக்கிது, அடிஷ்னலாக வருமானம் கிடைக்கிது. இதனால் வருமானம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த லெமன் கிராஸ் புல்லெல்லாம் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 3500 ரூபா.
இதெல்லாம் லெமன் கிராஸ் பொருளெல்லாம் வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சோப் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. பெர்ஃப்யூம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இளைஞர்கள் வந்து வணிக ரீதியில் வந்து ஒரு குழுவை அமைச்சு ஒரு தண்ணி இல்லாத மேட்டு பகுதியில் கூட, வறட்சியான பகுதியில் கூட, பனி வர இடத்துல கூட, தண்ணி இல்லாத இடத்துல கூட ஒரு வருமானம் தரக்கூடிய பயிர்களாக நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து நாங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஆராய்ச்சி மூலிகை பயிர்களில் உயர் விளைச்சல் தரும் நோய் நொடி தாக்காத பயிர் ரகங்களை வெளியிடுதல். அதன்படி வந்து ஊட்டி RM1 என்ற ஒரு ரோஸ்மேரி ரகத்தை வெளியிட்டிருக்கிறோம். அந்த ரகம் இப்போது தமிழ்நாட்டில் கேரளா பார்டரில் வந்து ஒரு 600 ஏக்கரா வந்து பரவி பயிர் செய்யப்படுகிறது வணிக ரீதியில். அப்புறம் ஊட்டி தைம் வெரைட்டி என்ற ஒரு தைம் மூலிகை பயிர் பண்ணியிருக்கோம். அந்த ரகம் வந்து ஒரு 400 ஏக்கர் பரவி இருக்குது. இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சியின் புதிய யுக்திகளையும் புதிய ரகங்களையும் புதிய ரக விதைகளையும் புதிய நாற்றுகளையும் புதிய மூலிகை பயிர்களையும் நன்கு அறிந்து நீங்கள் பயன்படுவதற்கு நீங்கள் அனைவரும் தயவுசெய்து தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தை நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டியில் அமைந்துள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தை அணுகுமாறு உங்கள் அனைவரையும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் என் செல்வராஜ் அவர்களை 04232442 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. எட்டு 10/2015 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. மண்புழு உரம் உற்பத்தி குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுகா தொரவலூர் கிராம வேளாண்மையாளர் வி சேகர் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வட்டாரத்தில் தோட்டக்கலைத்துறையில் இந்தோ இஸ்ரேல் திட்ட செயல்பாடுகள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தோட்டக்கலைத்துறை தோட்டக்கலை அலுவலர் ஜே பெருமாள்சாமி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.